வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, தேவர் சமுதாயத்தில் கொண்டையன் கோட்டை தேவர். கிளை வீரமடத்தான் கிளை. ஒரு மறுமண பொண்ணு. அதாவது பார்த்தீங்கன்னா, வயசு ஒரு 37 வயது ஆகிறது. தென்காசி மாவட்டம். பொண்ணு MBA முடிச்சுட்டு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாங்க. பயோடேட்டாவில் 70,000 ரூபா சம்பளம்னு கொடுத்துருப்போம். ஆனால் அவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. 50 பவுன் நகை போட்டு திருமணம் முடித்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடி வீடு கோயம்புத்தூரில் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பூர்வீகம் தென்காசி மாவட்டம். நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா, என்னடா பொண்ணுடைய பேரை சொல்லலை, அப்பா பேரை சொல்லலை, அம்மா பேரை சொல்லலை, சொந்த ஊரை சொல்லலைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அதனால் அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இதாகும். அதனால் கொண்டையங்கோட்டை தேவர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரமடத்தான் கிளை. ஏன்னா இவங்களுக்கு முக்குளத்தோராக இருந்தால் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணு மறுமணம். ஏன் மறுமணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குது. பையன் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதில் இருந்து 1 வருடமாக வேலைக்கு அவர் போகலை. ஏன்னா பையன் நல்ல வசதி இருக்குது. ஆனால் அவங்க விசாரிக்கலை. ஏன்னா பொண்ணுடைய அப்பா வெளியூரில் வேலை பார்க்குறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க. அதனால் அறம் இல்லாமல் பொண்ணுக்கு திருமணங்கள் விரைவாக நடக்கிறது. பையன் 1 வருஷமாக ஆகியும் வேலைக்கே போகலை. அப்புறம்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஆகி டிவோர்ஸு ஆகிருக்கு. சரிங்களா? இது நாம் ஒரு பெண் வீட்டில் நீங்கள் கொடுக்குற தகவலை நாங்கள் அப்படியே சொல்கிறோம், பையன் வீட்டில் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே சொல்கிறோம். சரிண்ணா? ஏன்னா எதற்காக இதை சொல்கிறோம்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நம்ம சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருந்து பேசி சொந்த பந்தம் சம்மந்த வழி எல்லாம் கேட்டு விருப்பம் இருந்தால் மட்டும் திருமணத்தை நீங்களே முடித்து கொள்ளலாம். சரிங்களா? எங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். வயது 37 வயது இந்த மேட்டத்துக்கு ஆகுது. சரிண்ணா? அதாவது முதல்ல தேவர் சமுதாயம்னு சொல்லியிருக்கிறேன். தேவர் சமுதாயத்தில் வீரமடத்தாங்கிழ கிளை இல்லைனாலும் பரவாயில்ல. சாஃப்ட்வேர் MBA முடிச்சுட்டு சாஃப்ட்வேரில் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குகிறாங்க. ஆனால் நான் போட்டிருக்கிறது கம்மியாக தான் போட்டிருக்கேன். 70,000 ரூபா போட்டிருக்கிறேன். MBA முடிச்சிருக்கிறாங்க. IT கம்பெனியில் CTS IT கம்பெனியில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? உடன்பிறப்பு ஒரே ஒரு பிரதர். அவர் கல்யாணம் முடித்து அவருக்கும் வீடு வாசல் எல்லாமே இருக்குது. இந்த பொண்ணுக்கு 50 பவுன் நகை போடுவாங்க. அதுக்கு மேலேயும் செய்யினாலும் செய்வாங்க. சொந்த வீடு கொடுக்குறாங்க. என்ன எல்லாமே வசதி எல்லாமே இருக்குது. இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிகிரி முடித்துட்டு ஒரு நல்ல வேலையாக இருக்கணும். இவங்களுடைய பொண்ணு நல்லா அழகாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. அதனால் கோர்ட்டு மூலமாக எல்லாமே எழுதி வாங்கிட்டாங்க. என்ன அதனால் இவங்களுக்கு இந்த பொண்ணை ஏற்றுக்கிற மாதிரி மாப்பிள்ளைகள் யாரும் இருந்தீங்கன்னா, அது முதல் மனமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் இருக்கணும், முக்குளத்தோராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரன் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கே அனுப்பி வைக்கிறேன். யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் பாயிட்டா எனக்கு அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களும் பேசினாலும் பேசிக்கலாம். அல்லது நம்ம அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா நேரில் உட்கார்ந்து நம்ம பேசலாம். சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட் நல்லா பண்ணுறீங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்கள் நம்பரை நீங்கள் உடனே எடுத்துடுறீங்க. ஆனால் அதில் விசிட்டிங்கில் உள்ள நம்பர் 9 to 6 ஆஃபீஸ் டயத்தெல்லாம் ஃபோன் எடுப்பாங்க. 1 to 2 சாப்பாடு டைம் மற்ற நேரத்தில் எடுக்க மாட்டாங்க. நான் என்னுடைய நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, நான் கையிலே வச்சுருக்கிறதுனால என்னுடைய நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். 8012 அடுத்து 8012 13. சரிங்களா? இதுதான் என்னுடைய நம்பர். அடுத்தபடியாக ஒரு விஷயம், நம்மளுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா 2000 5000 10,000 பணம் கட்டுறீங்க. உங்களுக்கு சர்வீஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். சர்வீஸில் ஏதாவது குறை இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் அதாவது 100%
ஃபோன் அட்டன் பண்ணிடுவேன். 10% அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தால், நான் டிரைவிங்கில் எதிலோ இருந்தால் திரும்ப அன்று இரவுக்குள் நான் எடுத்து அட்டன் பண்ணிடுவேன். நம்பர் 1. அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசி அனுப்புங்க, உங்களுக்கு சரியான தகவல் கொடுக்குறேன். நம்மளுடைய ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா 25 வருடங்களுக்கு மேலே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பதிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு இன்றைய பதிவு 2,81,309 2,81,309 இந்த பொண்ணு பதிவு. சராசரியாக ஒரு நாளைக்கு ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் ஒரு 25 பதிவிலிருந்து ஒரு 50 பதிவு வரை இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. மாதம் ஒரு 1000 to 1500 பதிவுகள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். சரிண்ணா, 1000 to 1500 பதிவுகள். திருமணம் வந்து எப்படின்னா இறைவனால் நிச்சயிக்கப்படுவது எங்களால் இல்லை, எங்களுடைய முயற்சி தான் இருக்குது. அதனால் நான் பேசின கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சாதாரண ஆட்களில் இருந்து பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாத்துக்கும் வரன்னு பார்த்து கொடுக்குறேன். என்னுடைய அலுவலகத்தில் ஒரு 15 பேர் வேலையும் பார்க்குறாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற உங்கள் அனைவருக்கும், பொறுமையாக பார்க்குற உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், கமாண்டில் நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள். நீங்கள் பணம் எதுவும் கட்டினவங்க, உங்களுக்கு சர்வீஸ் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக உங்களுடைய ஐடி அல்லது நீங்கள் பணம் கட்டின விவரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். இப்போ சர்வீஸ் நல்ல முறையில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாடு முழுவதும் யாரும் சர்வீஸ் குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நல்ல முறையில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேறு லெவலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் இந்த ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் நல்லா சேவை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை. ரொம்ப நன்றி. வணக்கம்.